வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அணுவாயுத தாக்குதல், பிரித்தானியாவில் 4 முக்கிய நகரங்களுக்கு பாதுகாப்பு நிபுணர் எச்சரிக்கை. பிரித்தானிய பொருளாதார நெருக்கடி, எரிபொருள் மற்றும் உணவுப் பொருட்களின் விலை உயரும் அபாயம். போர்க்களத்தில் புரட்சி, ராணுவ வீரர்களுக்கு பதிலாக ரோபோக்களை களமிறக்கும் உக்ரைன். சைப்ரஸ் தாக்குதல், பிரிட்டனின் டிராகன் போர் கப்பல் தொடர்பில் எழும் கடும் விமர்சனம். ஈரான் போர், ஐரோப்பாவின் தொழில்துறைக்கு பேரிடி, பொருளாதார வீழ்ச்சி அபாயம். ஐரோப்பிய தலைவர்களின் கண்டனத்தையும் மீறி உக்ரைனுக்கு எதிராக ஹங்கேரி மிரட்டல். பிரித்தானிய விமான நிலையங்களின் கட்டண உயர்வு, தேசிய அவமானம் என கூறும் பயணிகள். இனி விரிவான செய்திகள். பிரித்தானியா மீது அணுவாயுத தாக்குதல் நடத்தப்பட்டால் மக்கள் தப்பிக்க போதிய வழிகாட்டுதல்கள் அரசிடம் இல்லை என பாதுகாப்பு நிபுணர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். ஈரானின் ஏவுகணைகள் பிரித்தானியாவை தாக்கும் திறன் கொண்டவை என்றும், இஸ்ரேலின் அயன்டோம் போன்ற தற்காப்பு வசதிகள் பிரித்தானியாவிடம் இல்லை எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மத்திய லண்டன் மற்றும் போஸ்ட்லைன் போன்ற இராணுவ தளங்களுக்கு அருகில் வசிப்பவர்கள் இத்தகைய தாக்குதலில் உடனடியாக பாதிக்கப்படக்கூடும். உயரமான அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் மலைப்பகுதிகளில் வசிப்பதும் ஆபத்தானது. ஏனெனில் உயரம் அதிகரிக்க கதிர்வீச்சின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என பேராசிரியர் அந்தோனி கிளீஸ் கூறியுள்ளார். இந்த இக்கட்டான சூழலில் ஈரான் மற்றும் அதன் நட்பு நாடுகளின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள வளைகுடா நாடுகளுடன் இணைந்து பிரிட்டன் புதிய பாதுகாப்பு ஒப்பந்தங்களை மேற்கொண்டு வருகிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் பதற்றத்தை தணிக்கவும், ஏவுகணை தாக்குதல்களை முறியடிக்கவும் பிரித்தானிய பாதுகாப்பு நிறுவனங்கள் அதிநவீன தொழில்நுட்பங்களை வழங்கி வருகின்றன. பிரித்தானிய பொருளாதார நெருக்கடி, எரிபொருள் மற்றும் உணவுப் பொருட்கள் விலை உயரும் அபாயம். பிரித்தானியாவில் பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு மற்றும் விலை உயர்வை தடுக்க பிரதமர் கெய்ர் ஸ்டாமர் தலைமையில் அவசர கோப்ரா ஆலோசனை கூட்டம் நடைபெறவுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளின் பதற்றத்தால் டீசல் இறக்குமதி பாதிக்கப்படலாம் என்பதால் மக்கள் பதற்றமடைந்து எரிபொருளை குவித்து வைப்பதை தவிர்க்க அரசு அறிவுறுத்தியுள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 150 பென்ஸாகவும், டீசல் விலை 180 பென்ஸாகவும் உயரும் என கணிக்கப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் அத்தியாவசியமற்ற பயணங்களை குறைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். உரங்களின் விலை உயர்வால் தக்காளி, பால் போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை அடுத்த சில வாரங்களில் கணிசமாக உயரும் என விவசாயிகள் சங்கம் எச்சரித்துள்ளது. வட்டி விகித அதிகரிப்பால் வீட்டுக்கடன் தவணைகள் உயர்ந்துள்ளதோடு விமான எரிபொருள் விலை ஏற்றத்தால் கோடைக்கால சுற்றுலா பயணிகளுக்கான டிக்கெட் விலையும் அதிகரிக்கக்கூடும். எரிசக்தி விலை உயர்வால் பிரித்தானியாவின் முக்கிய தொழிற்சாலைகள் உற்பத்தியை குறைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளன. இது நாட்டின் பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என கருதப்படுகிறது. போர்க்களத்தில் புரட்சி, ராணுவ வீரர்களுக்கு பதிலாக ரோபோக்களை களமிறக்கும் உக்ரைன். உக்ரைன் போரில் மனித உயிரிழப்புகளை குறைக்கவும், வீரர்களின் பற்றாக்குறையை சமாளிக்கவும் சுமார் 30% காலாட்படை பணிகளை ரோபோக்கள் வசம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. வரும் 2026ஆம் ஆண்டுக்குள் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் மூலம் முன்னணி களத்தில் இருக்கும் 30% வீரர்களை திரும்பப் பெற முடியும் என உக்ரைன் ராணுவ தளபதி ஆண்ட்ரே ஃபிளடஸ்கி தெரிவித்துள்ளார். வரும் காலங்களில் இந்த எண்ணிக்கையை 80% உயர்த்தி மனிதர்களுக்கு அதிக ஆபத்துள்ள பணிகளை முற்றிலும் இயந்திரங்கள் மூலம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உளவு பார்த்தல், தளவாடங்களை எடுத்து செல்லுதல், காயமடைந்தவர்களை மீட்டல் மற்றும் நேரடி தாக்குதல் போன்ற அபாயகரமான பணிகளில் ஏற்கனவே தரைவழி ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுகின்றன. குறிப்பாக ட்ராய்ட் போன்ற ரோபோக்கள் வீரர்களின் உயிருக்கு ஆபத்தில்லாமல் எதிரி நாட்டு வீரர்களை சிறைப்பிடிக்கும் திறன் கொண்டவை என நிரூபிக்கப்பட்டுள்ளது. டெர்மிட் போன்ற நவீன இயந்திர துப்பாக்கிகள் பொருத்தப்பட்ட ரோபோக்கள் கரடுமுரடான நிலப்பரப்பிலும் துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டவையாக உருவாக்கப்பட்டுள்ளன. சைப்ரஸ் தாக்குதல், பிரிட்டனின் டிராகன் போர் கப்பல் தொடர்பில் எழும் கடும் விமர்சனம். சைப்ரஸில் உள்ள பிரிட்டன் விமானப்படை தளம் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தி 3 வாரங்களாகியும் பிரிட்டனின் HMS டிராகன் போர் கப்பல் இன்னும் அங்கு சென்றடையவில்லை. இது குறித்த கேள்வி எழுப்பிய போது அந்த அதிநவீன போர்க்கப்பல் இன்னும் பயணத்தில் உள்ளது என்று மட்டுமே வீட்டு வசதி அமைச்சர் ஸ்டீவ் ரீட் பதிலளித்துள்ளார். கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி போர் பதற்றம் தொடங்கிய போது பிரிட்டனின் ஒரு போர் கப்பல் கூட அந்த பகுதியில் தயார் நிலையில் இல்லை என்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. 6 வாரங்கள் ஆக வேண்டிய பராமரிப்பு பணிகளை
6 நாட்களில் முடித்துவிட்டு மார்ச் 10 அன்று புறப்பட்ட டிராகன் கப்பல் இன்னும் சைப்ரஸை அடையாதது ஏன் என எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புகின்றன. தற்போது பிரிட்டன் தளத்தின் பாதுகாப்பிற்கு பிரான்ஸ், இத்தாலி மற்றும் கிரீஸ் நாடுகளின் கப்பல்களையே நம்பியிருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையில் அணுசக்தியால் இயங்கும் பிரிட்டனின் HMS அன்சோன் நீர்மூழ்கி கப்பல் அரேபிய கடலுக்கு வந்து சேர்ந்துள்ளதாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் போர் ஐரோப்பாவின் தொழில்துறைக்கு பேரிடி, பொருளாதார வீழ்ச்சி அபாயம். உக்ரைன் போரின் பாதிப்பிலிருந்து மீண்டு வரும் ஐரோப்பிய நாடுகளுக்கு தற்போது தொடங்கியுள்ள ஈரான் போர் அடுத்த கட்ட பொருளாதார சவால்களை உருவாக்கியுள்ளது. வளைகுடா நாடுகளில் நிலவும் போர் பதற்றத்தால் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $120 வரை உயர்ந்துள்ளது. இது ஐரோப்பாவின் உற்பத்தி செலவை இருமடங்காக்கியுள்ளது. ஹார்முஸ் நீர்சந்தி முடக்கப்பட்டுள்ளதால் எரிபொருள் மட்டுமல்லாது உரம், பிளாஸ்டிக் மற்றும் உலோகம் போன்ற அத்தியாவசிய மூலப்பொருட்களின் இறக்குமதியும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஜெர்மனியின் பொருளாதாரம் அடுத்த 2 ஆண்டுகளில் சுமார் 40 பில்லியன் யூரோக்கள் வரை இழப்பை சந்திக்க நேரிடும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். எரிசக்தி விலை உயர்வு காரணமாக வேதியியல் மற்றும் எஃகு போன்ற கனரக தொழிற்சாலைகள் தற்காலிகமாக உற்பத்தியை நிறுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. நிலைமை நீடித்தால் ஐரோப்பாவின் முக்கிய தொழில் நிறுவனங்கள் பெரும் நஷ்டத்தை சந்திப்பதோடு வேலை இழப்பு மற்றும் விலைவாசி உயர்வு போன்ற பாதிப்புகள் தீவிரமடையும் என கருதப்படுகிறது. ஐரோப்பிய தலைவர்களின் கண்டனத்தையும் மீறி உக்ரைனுக்கு எதிராக ஹங்கேரி மிரட்டல். உக்ரைனுக்கு ஆதரவு அளிக்கும் விவகாரத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் முடிவுகளுக்கு ஹங்கேரி தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டு வருகிறது. ஹங்கேரி பிரதமர் விக்டர் ஓர்பன் உக்ரைனுக்கு எதிரான மேலும் பல கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கப் போவதாக எச்சரித்துள்ளார். ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் இதற்காக ஓர்பனை கடுமையாக விமர்சித்த போதிலும் அவர் தனது நிலையில் உறுதியாக உள்ளார். உக்ரைனுக்கான நிதி உதவி மற்றும் ஆயுத விநியோகத்தை தடுப்பதன் மூலம் ஹங்கேரி ஐரோப்பிய ஒற்றுமையை சீர்குலைப்பதாக கூறப்படுகிறது. ரஷ்யாவுடன் நெருக்கமான உறவை பேணும் ஹங்கேரியின் இந்த செயல் நேட்டோ மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிடையே பெரும் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. பிரித்தானிய விமான நிலையங்களின் கட்டண உயர்வு தேசிய அவமானம் என கூறும் பயணிகள். பிரித்தானிய விமான நிலையங்களில் பயணிகளை இறக்கிவிடுவதற்கான கட்டணம் முன்னெப்போதும் இல்லாத வகையில் உயர்த்தப்பட்டுள்ளது. ஐரோப்பாவின் மற்ற நாடுகளில் இந்த சேவை இலவசமாக வழங்கப்படுகின்ற நிலையில் பிரிட்டனில் மட்டும் அதிக கட்டணம் வசூலிப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கட்டண உயர்வை தேசிய அவமானம் என வர்ணித்துள்ள சமூக ஆர்வலர்கள் இது பயணிகளுக்கு தேவையற்ற சுமை என்கின்றனர். பல முக்கிய விமான நிலையங்கள் குறைந்த நேர நிறுத்தத்திற்கு கூட 7 பவுண்டுகள் வரை வசூலிப்பதாக முறைப்பாடுகள் எழுந்துள்ளன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவே இந்த நடவடிக்கை என விமான நிலைய நிர்வாகங்கள் விளக்கம் அளித்துள்ளன. ஆனால் பொது போக்குவரத்து வசதிகள் சரியாக இல்லாத நிலையில் இந்த கூடுதல் கட்டணம் சாதாரண மக்களை பாதிப்பதாக விமர்சிக்கப்படுகிறது.